பெரிய பணக்காரங்க எல்லாம் அவங்க கிட்ட இருக்கிற ரோலெக்ஸ் வாட்ச், சொகுசு காரோட சாவி எல்லாமே கொடுத்து ஒரு மூட்டை அரிசி கொடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. ஆனா அந்த கடையில இருக்கிற பாட்டி போயாங்க அப்படின்ற மாதிரி விரட்டி தான் விடுறாங்க. ஏன்னா உலகம் முழுக்க கரண்ட்டும் கட் ஆகி பணம் வைக்கவும் வந்துருச்சு. இப்போ தங்கம் காசெல்லாம் வெறும் குப்பை மாதிரி தான் ஆயிடுச்சு. சாப்பாடு மட்டும் தான் கெத்து அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. ஒருத்த ஒரே ஒரு பெரிய மீனை கொடுத்து ஒரு சின்ன கிண்ண நிறைய சோறு வாங்கிக்கிறான். ஆனா இந்த குடும்பம் கொஞ்சம் உஷாரா தண்ணி பாட்டிலையும் 2 பாட்டில் சாராயத்தையும் கொடுத்து ஒரு மூட்டை முழுக்க அரிசியையும் சைக்கிளையும் டீல் பேசி வாங்கிட்டு போறாங்க. கரண்ட் கட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசவே மாட்டாங்க. இந்த பெத்த அப்பா டிவியே கதின்னு இருப்பாரு. பசங்க போன்லயே மூழ்கி கிடப்பாங்க. ஒரு சாதாரண காலையில தான் இவங்களுக்கு விடிவு காலமும் வந்துருச்சு. போன், கம்ப்யூட்டர், ஆபீஸ்னு எல்லாமே போய் கோவிந்தாவும் ஆயிடுச்சு. வேலைக்கு போகவும் வழி இல்ல. ஏடிஎம்ல காசும் வராது. சூப்பர் மார்க்கெட்ல சாப்பாடும் காலி. அதான் இந்த ஃபேமிலி அவனோட குடும்பத்தை கூட்டிட்டு அவங்களோட தாத்தா இருக்கிற கிராமத்துக்கு சைக்கிளையே 1300 கிலோமீட்டருக்கும் கிளம்பிட்டாரு. வழியில தண்ணி பாட்டில 1000 யுவானுக்கு விக்கிறாங்க. ஆனா இவரோட ஒய்ஃப் சமகெத்தா பேசி கம்மி விலைக்கும் வாங்கிட்டு ஒரு வழியா ஏர்போர்ட் பக்கம் போனா அங்க பிளைட்டும் ஓடல. ஏன்னா கரண்டே இல்லையே. இப்போ சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் அல்லாடுற நிலைமை வந்தாச்சு. ஒரு வழியா காட்டு பண்ணி அடிச்சு ஒரு வயசான விவசாயி கூட சேர்ந்து வேலை செஞ்சு அவங்க தாத்தா இருக்கிற தீவுக்கு 2 வருஷம் கழிச்சும் போய் சேர்றாங்க. அங்க போய் மீன் பிடிச்சு துணி நெஞ்சோ செட்டில் ஆறாங்க. திடீர்னு ஒரு நாள் காலையில அலாரமும் அடிக்குது. கரண்டும் வந்துருச்சு. மறுபடியும் டோக்கியோ நகரத்துக்கே போறாங்க. ஆனா இப்போ அந்த குடும்பம் மாறியே போச்சு. போனு நோண்டாம அம்மாவோட கஷ்டம் தெரிஞ்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிரிச்சு சந்தோஷமா வாழவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு நாம எல்லாருமே ஒரே வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தாலுமே ஆளுக்கு ஒரு போன் நோண்டிட்டு ஒருத்தர் பேசாம வாழ்ந்துட்டே இருக்கோம். இந்த படமும் நம்மளுக்கு உணர்த்துற பாடம் என்னன்னா, டெக்னாலஜி நம்ம வாழ்க்கையை ஈஸியாக்கவே தவிர அதுவே வாழ்க்கையாக முடியாது. நாளைக்கே ஏதோ ஒரு நாள் உலகம் முழுக்க கரண்ட்டும் கட் ஆகி இன்டர்நெட் இல்லாம போனா, நாளைக்கே ஒரு நாள் உலகம் முழுக்க கரண்ட் கட் ஆகி இன்டர்நெட்டும் இல்லாம போனாலும் உங்க கூட இருக்கிற உங்களோட குடும்பமும் மனித நேயமும் மட்டும் தான் நம்மள வாழ வைக்கும். சில நேரங்கள்ல சில சமயங்கள்ல நாமளும் போனை கொஞ்ச நேரம் ஓரமா வச்சுட்டு நம்மள நம்பி வந்தவங்க கூட கொஞ்ச நேரம் ஜாலியா சிரிச்சு பேசினாலே கெத்தா இருக்கும் தானே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.